சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்காக 1436 மோட்டார் பம்புகளும் 457 மர அறுவை இயந்திரங்களும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். வடகிழக்கு பருவமழை கடந்த 4-5 நாட்களாக தொடர்ந்து தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழையும் பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மொத்தமாக இந்த அதிகமாக மழைநீர் தேங்கக்கூடிய தாழ்வான பகுதிகளை கணக்கிடப்பட்டு அதில் 1436 இடங்களில் மோட்டார் பம்புகள், அதாவது 100 HP ஹார்ஸ் பவர் கொண்ட மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டு தாழ்வான பகுதிகளில் தேங்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மரம் அறுக்கும் இயந்திரங்கள், அதாவது தொடர்ந்து மழை பெய்து காற்று வேகமாக வீசும் பொழுது ஒரு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட முறிந்து விழக்கூடிய மரங்கள், அதே நேரத்தில் சாய்வாக ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்துவதற்கும் மரம் அறுக்கும் இயந்திரங்கள் 457 மரம் அறுக்கும் இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அந்த குடிநீர் வழங்குவதற்கும் அங்கு தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கும் தொடர்ந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 22ஆம் தேதி 23 ஆகிய 2 தினங்களில் மட்டும் சென்னையை பொறுத்தவரை மொத்தமாக 4,04,400 பேருக்கு உணவானது வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று சென்னையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பணிகளை அரசு முன்னெடுத்திருப்பதை தமிழக முதலமைச்சர் அவருக்கு அந்த செய்திக்குறிப்பு வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.